அததான் சார் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அதை விட மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு மிஸ்டர் மது. என்ன சார்? நீங்க சொன்ன மாதிரி இந்த சைபர் கிரைம் குற்றம் தான் இந்த கேஸுக்கு பின்னணினா ராம் பிரபு, தமிழரசன் 2 பேருக்கு மட்டும்தான் கொலைகாரன் லெட்டர் அனுப்பியிருக்கணும். அவன் 3ஆவதா ஸ்வரூபாக்கு ஏன் அனுப்புனா? ஏன் அவளை கடத்தினா? அவளுக்கு இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம்? நான் அதை பத்தி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன் சார். அந்த ஸ்வரூபாவை எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன் சார். முடிச்சிட்டு சொல்றேன் சார். ஓகே, எப்படியாவது இந்த கேஸை சீக்கிரம் முடிச்சிட்டு வாங்க. நிறைய கேசஸ் பெண்டிங்ல இருக்கு. எஸ் சார், நான் வரேன். ஹலோ, எங்க? அப்படியா? உடனே வரேன். என்னாச்சு மது? சார், சுரூபா கிடைச்சிட்டா சார். இஸ் இட்? எங்க இருக்கா? நான் போய் விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சார். வரேன் சார். ஓகே. சுரூபா, என்னடி இது? யாருக்காவது ஒரு போனாவது பண்ணிருக்கலாம்ல? ஹாய் மது சார். ஹாய். ஹாய் அபி. ஹாய். என்ன நடந்தது சுரூபா? ஆக்சிடென்ட். எப்படி நடந்துச்சு? நான் கார்லேருந்து உருண்டு விழுந்துட்டேன். எப்படி? அது வந்து என்னை யாரும் கார்ல கிட்னாப் பண்ணிட்டு போனாங்க. யார் அவங்க? தெரியல. மொத்தம் 5 பேர். எல்லாரும் முகத்துல துணி கட்டியிருந்தாங்க. என்ன பாஷை பேசினாங்க? ஏதோ தமிழும் ஹிந்தியும் அரைக்குறையா பேசிக்கிட்டாங்க. அவங்க உன்னை கடத்தின விஷயம் எப்படி நடந்தது? எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ப்ரொடியூசர் லேடி. அவங்க ரொம்ப வயசானவங்க. அவங்க எப்ப என்னை பார்க்க வந்தாலும் வாசல்ல கார் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் யூஸ்வலி போய் கார்ல உட்காந்து பேசிட்டு வருவேன். அன்னைக்கும் அதே மாதிரி அவங்க வந்துதான் கார்ல ஹார்ன் அடிச்சாங்க. நான் அவங்க நினைச்சிட்டு போய் பார்த்தேன். உடனே மூஞ்சில கர்ச்சீஃப் வச்சு அமுக்கி தூக்கி கார்ல போட்டு போயிட்டாங்க. எனக்கு சுய உணர்வு வந்தப்ப ஒரு கார்ல போயிட்டு இருந்தேன். கார் ஒரு இடத்துல ஸ்பீடு குறைஞ்சிடுச்சு. நான் கீழே குதிச்சு பக்கத்துல இருக்க இந்த காட்டு பகுதியில் ஓடி இந்த வீடு முன்னாடி வந்து மயங்கி விழுந்துட்டேன். ஏதோ இந்த வீட்டுக்காரங்க கொஞ்சம் நல்லவங்களா இருக்கிறதுனால என்ன டாக்டர்ஸ் கிட்ட காட்டி இந்த நிலைமைக்கு நல்லா ஆக்கிட்டாங்க. ஏதோ நான் கொஞ்சம் தெளிவானோடனே உங்களுக்கும் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி வசந்தியை வர சொன்னேன். யார் உங்களை கடத்தினாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? அவங்க கார்ல பேசினதை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு டெரரிஸ்ட் குரூப் மாதிரி தான் தெரிஞ்சது. அவங்க ஏதோ ஃபாக்ஸ்ன்னு பேசிக்கிட்டாங்க. எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம்ல சார். ஃபைட்டர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு அசாம்ல இருக்கிற ஒரு டெரரிஸ்ட் குரூப்பை பத்தி மேடம் சொல்றாங்க. ஆமா, அந்த ஃபாக்ஸ் டெரரிஸ்ட் குரூப் உங்களை கடத்துறதுக்கு என்ன காரணம்? தெரியல சார். ஃபாக்ஸ்ங்கிறது ஒரு தீவிரவாதி இயக்கம்னு நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். என்ன கடத்துறதுனால அந்த தீவிரவாதி இயக்கத்துக்கு என்ன லாபம்னு எனக்கு தெரியல சார். சரி, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. ஹலோ குட்டி, நான் அப்பா பேசுறேன். அப்பா, அப்பா உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்க போன்ல இருந்து என் போனுக்கு பண்ணாதீங்கன்னு. ஹலோ ஹலோ
அப்பாவும் பொண்ணும் நேருக்கு நேரம் பேசுறதை விட்டுட்டு இப்படி போன்ல ஏன் மறைவா பேசிக்கணும்? குட்டி அலை சொரூபா யாருமே இல்லாத அனாதன்னு சொன்ன நீங்க டைரியில மட்டும் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருந்ததையும் அது பாதிக்கப்பட்டதையும் தெளிவா எழுதியிருந்தீங்க. என்ன மிஸ்டர் மது, அங்க சுத்தி இங்க சுத்தி இப்ப நேரா என்கிட்டே வந்துட்டீங்களா? என்ன என் டைரியில எழுதின என்னோட பர்சனல் விஷயங்களை நீங்க எப்படி படிக்கலாம்? போது சொரூபா நடிச்சது உங்களை ஃபாக்ஸ்னு ஒரு டெரரிஸ்ட் குரூப் கடத்திச்சுன்னு நீங்க சொன்னா நம்புற அளவுக்கு இங்க யாரும் முட்டாள் இல்ல. சொல்லுங்க, நீங்க செஞ்ச எந்த காரியத்துக்கும் ஆதாரம் இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஏன்னா உங்க அப்பா எனக்கு எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் சொரூபா. நீ வெறும் நடிகை மட்டும் இல்ல, L&O அப்படின்னு ஒரு தீவிரவாத இயக்கத்தோட மெம்பரும் கூட. இனிமே உண்மையை நீ உன் வாயால ஒத்துக்கத்தான் வேணும். L&Oனா என்ன? லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு ஒரு இயக்கமா? போலீஸ் பாஷையில அது ஒரு இயக்கம். எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நட்பணி மன்றம். என்னைக்காவது ஒரு நாள் இந்த நிலைமை எனக்கு வரும்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரமா இது வரும்னு எனக்கு தெரியாது. உங்க இயக்கத்தோட சாரி உங்க நற்பணி மன்றத்தோட ஆக்டிவிட்டிஸ் என்ன? தமிழ்நாட்டுல யாரெல்லாம் சட்டத்தை ஏமாத்தி வக்கீலோட வாத திறமையால விடுதலையாய் வெளில வராங்களோ அவங்களை எல்லாரையும் நாங்க குறி வைப்போம். கோர்ட்டு தீர்ப்பை மாத்தி எழுதணும்னு நினைக்கிறவங்கள அவங்களோட தலையெழுத்தையே நாங்க மாத்திடுவோம். எதுக்காக தமிழரசனை கொலை பண்ணீங்க? இந்த காரணத்துக்காகவா? பொய் சொல்லாதீங்க சொரூபா. உங்க தம்பிய அவ மனைவிய ரெண்டு பேரையுமே தமிழரசனும் அவனோட நண்பர் ராம் பிரபுவும் கொடுமைப்படுத்தி சாகடிச்சிட்டாங்க. அதுக்கு பழிவாங்க தானே இந்த கொலைகள்? எங்க நற்பணி மன்றத்தினால நாங்க இதுவரைக்கும் செஞ்ச நல்ல காரியங்கள் 15. எல்லா விஷயத்திலையும் நான் அவனும் பாதிக்கப்படல. நாங்க அந்த மாதிரி விஷயங்களை செய்யவும் மாட்டோம். எங்க சுயநலத்துக்காக எங்க இயக்கத்தை நாங்க பயன்படுத்த மாட்டோம். சொந்த குடும்பம் பாதிக்கப்பட்டதை மனசுல வச்சுதான் நீ தமிழரசனையும் ராம் பிரபுவையும் கொன்னேன்னு எல்லார மாதிரியும் நானும் நினைச்சிருப்பேன். உன் டைரியை படிக்காம இருந்திருந்தா இதுவரைக்கும் 15 கொலைகள். போலீஸ புத்திசாலித்தனமா ஏமாத்தி பண்ண உங்க இயக்கம் இல்ல நற்பணி மன்றம் சட்டத்தை கையில எடுத்து தர்மத்தை நிலைநாட்டுறத, அதே சட்டத்தையும் தர்மத்தையும் மதிக்கிற ஒரு பொறுப்பான காவல்துறை அதிகாரியா என்னால அனுமதிக்க முடியாது. So, you are under arrest.
வேற எந்த வழியும் இல்ல. நீ உங்க குரூப்பை காட்டி கொடுத்துதான் ஆகணும். உங்க எண்ணங்களை நாங்க எங்க வேலையில சேர்த்துக்கிட்டு இனி உங்க சார்பா காவல்துறையில கடைபிடிக்கிறோம். காட்டி கொடுப்பீங்களா? Din